கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நானும் சின்னதாக படங்கள்லாம் பண்ணணும்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் என்கிட்ட சொன்னார், விடுதலை இது விலங்கு சீரிஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் சீரிஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கில் நான் வந்து டெய்லி நைட் உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே வந்து ஐயோ எப்பா பெத்தாரே அது அந்த பொண்ணு இருக்க இந்த பிசாசுங்க அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தலைவா. அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் கடைசியாக எவ்வளோ நாள் எடுக்காங்களோ அவ்வளோ நாள் அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கும். அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா எல்லாருக்கும் வணக்கம். ராஜ்கிரண் சார், சூரியண்ணா, ஐஸ்வர்யா லக்ஷ்மி, அண்ட் படத்தோட டைரக்டர் பிரசாந்த் அண்ட் ப்ரொடியூசர் குமார் சார், எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். முதல்ல நான் ஒரு 3-4 நாள் முன்னாடி தான் ஆனால் ஃபோன் பண்ணி கூப்பிட்டப்போ தான் இந்த ட்ரைலர் ஃபஸ்ட் டைம் பார்த்தேன். அண்ட் உண்மையிலேயே நான் இதுக்கு மேலே சொல்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, எல்லாருமே சொல்லிட்டாங்க. ஒரு கமர்ஷியல் ஃபிலிமுக்கான ஒரு ப்ராப்பர் சக்ஸஸ் மீட்டர் என்னவோ அது இந்த ட்ரைலர்லேயே தெரிஞ்சுது. ஸோ இந்த படம் ஆல்ரெடி ஒரு மிகப்பெரிய பிளாக் பஸ்டர் படம்னு நினைக்கிறேன். அண்ட் ரீசெண்டாக இப்போ மக்கள் இந்த லைட் ஹார்ட்டட் ஃபிலிம்ஸுக்கு கொடுக்குற வரவேற்பின் படி பார்க்கும்போதும் இது ஆல்ரெடி ஒரு பிளாக் பஸ்டர் ஃபிலிம் தான். ஸோ என்டையர் கேஸ்ட் அண்ட் க்ரூ அண்ட் எல்லாருக்குமே ஒரு வாழ்த்துக்கள் தெரிவிச்சுக்கிறேன். அண்ட் சூரியனோட வளர்ச்சியை பார்க்கும்போது பிரமிப்பாகவும் இருக்குது. அதே சமயம் இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே சொன்னதில் ஒரு விஷயம் எல்லாரும் காமனாக சொன்னது வந்து சூரியனோட வளர்ச்சி எல்லாருக்குமே ஒரு சந்தோஷத்தை கொடுக்குதுன்னு. அதாவது எந்த ஒரு ஹேட்ரடும் இல்லாமல் ஒருத்தரை அவர் வளர்கிறத பார்த்து ஜெனுவனாக சந்தோஷப்படுறது தான் ஆக்சுவல் வளர்ச்சின்னு நான் நினைக்கிறேன். இப்போது ரீசெண்டாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஒன்று ஆரம்பிச்சு நானும் சின்னதாக படங்கள்லாம் பண்ணணும்னு பார்த்துருக்கேன். ஒரு 10 கதை வந்தால் அதில் 5 கதை வந்து சூரியன் எழுதிட்டு வராங்க. அண்ட் அந்த வளர்ச்சி பயங்கர பெருசாக இருக்குது. அண்ட் இதோடு இல்லாமல் இன்னும் பெரிய பெரிய சக்ஸஸ் வரணும்னு நினைக்கிறேன்னா. அண்ட் தேங்க்யூ, வாழ்த்துக்கள் ஃபார் த டீம். நன்றி. எல்லோருக்கும் வணக்கம். சந்தோஷ், தமிழ் சினிமாவோட டான் திங் மியூசிக் சந்தோஷ். ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, முதல்ல ஏன் அவர்கிட்ட இருந்து ஆரம்பிக்குது அப்படின்னா, எல்லா படத்தையும் அவர் சொல்லிவிடுவார் என்கிட்ட வந்து. டூரிஸ்ட் ஃபேமிலி வந்து ஃபஸ்ட்டு எடுத்தோடனே தலைவா படம் ஹிட்டு அப்படின்னு சொன்னது சந்தோஷ் தான். அதே மாதிரி மாமன் வந்து தலைவா வந்துருங்க, மாமன் வந்து கண்டிப்பாக ஒரு முக்கியமான படமாக இருக்கும் அப்படின்னு சொன்னார். அவரை பார்த்த பாசிட்டிவாக இருக்கும். அதனால் அவர் பார்த்த உடனே ஒரு சந்தோஷம் வந்துடுச்சு. எல்லாருக்கும் நன்றி. ரொம்ப சந்தோஷமாக இருக்குது இந்த நிகழ்ச்சியில் கலந்துக்கிட்டதில். ஏன்னா சூரியனை ஃபஸ்ட்டு முதல்ல சொல்லணும். எனக்கும் சூரியனுக்கும் ஒரு எமோஷனலான ஒரு கான்டாக்ட் இருக்குது. 2 பேரும் கிட்டத்தட்ட ஒரே வீட்டிலேருந்து வந்த மாதிரியான ஒரு உணர்ச்சி தான். நிறைய இரவுகள் நான் அஸ்டினேட்டராக இந்த காலகட்டத்தில் இருந்து நிறைய இரவுகள் ஒன்றா பேசிகிட்டு இருந்திருக்கோம், சிரிச்சிருக்கோம், விளையாண்டுருக்கோம். அப்போல்லாம் வந்து உண்மையாகவே மனசில் தோணிக்கிட்டே இருக்கும், இந்த மனுஷன் வந்து இவ்வளோ இயல்பாக இருக்கார், இவ்வளோ வாழ்க்கை இருக்குது இவர்கிட்ட. இவர் வந்து அப்போது வந்து சூரியனுக்கு நான் பழக ஆரம்பிக்கும்போது சூரியனுக்கு கொஞ்சம் மோசமான காலகட்டம் தான் நினைக்கிறேன் சினிமாவில். அவருக்கு காமெடினா தொடரலாம், காமெடி ஒர்க் அவுட் ஆகாமல் போன காலகட்டம் மாதிரி பேசிகிட்டு இருப்பாங்க எல்லாரும் பக்கத்தில். அப்போது அவர் வந்து நைட்லாம் உட்காந்து ஒன்றா விளையாடும்போது அவரை பார்த்துக்கிட்டே இருப்போம். அவரோட உடல் மொழி, அவர்கிட்ட இருக்கக்கூடிய அந்த சென்ஸு, கதையை பற்றி பேசும்போது உள்ள சென்ஸு, நிறைய நாள் யோசிச்சுட்டே இருக்கும்போது இவர் வேறு மாதிரி ஒன்று பண்ணால் எப்படி இருக்கும். அப்போ நான் படம் பண்ண ஆரம்பிக்கல, வேறு மாதிரி பண்ணால் எப்படி இருக்கும் அப்படின்னு நாங்கள் எங்கள் ஆஃபீஸுக்கெலாம் பேசிகிட்டு இருப்போம். அது நிகழும், எப்போ நிகழும் இந்த மாதிரி ஆட்கள் கதைக்கு தேவையான, நம்ம கதைக்கு நம்மளோட வாழ்க்கைக்கு நாம் யோசிக்கிற கனவுகளுக்கெல்லாம் தேவையான மனிதர்கள் ரொம்ப சாதாரணமாக அலைஞ்சிக்கிட்டு இருக்காங்க. இவங்க எப்போ ஹீரோ ஆவாங்க அப்படின்னு நம்ம நினைப்போம்ல. இப்போ நான் பெரிய பெருமாள் கதையை வச்சுட்டு இருக்கும்போதெல்லாம் ரொம்ப சாதாரண ஒருத்தர் தேவைப்பட்டால் நல்லா இருக்குமேன்னு சொல்லிட்டு அலைஞ்சிட்டு இருப்போன்னா அவங்களுக்கான மார்க்கெட் இருக்காது, அவங்கள சொன்னாலே ஏற்றுக்க மாட்டாங்க. இந்த மாதிரி ஆள் ஹீரோ அப்படின்னாலே அந்த கதை வந்து டம்மி ஆகிடும். இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இவங்க ஹீரோவானால் எப்படி இருக்கும் அப்படின்னு தோணிக்கிட்டே இருக்கும். அதை அத்தனையும் சாத்தியமாக்கியிருக்கீங்க இப்போ. ரொம்ப சந்தோஷமாக. ஏன்னா அது ரொம்ப மாதிரி அவ்வளோ பவராக இருக்குது இப்போ நினைக்கும் போது. நீங்கள் கருடனாக இருக்கட்டும், கொட்டுக்காளியாக இருக்கட்டும், இப்போ அடுத்து மாமனாக இருக்கட்டும், விடுதலையாக இருக்கட்டும், விடுதலை நீங்கள் செலக்ட் ஆனால் அடுத்த செகண்டே அது நடக்க போகுது அப்படிங்கிறது தெரிஞ்சிருச்சு. அதனால் வந்து சூப்பர்ல நிறைய விஷயம் பேசியிருக்கோம். நிச்சயமாக என்ன சொல்கிறது,
எப்படினாலும் சூரியன் இருக்காரா, யாருமே இல்லாத போகும்போது சூரியன் இருக்காரா அப்படின்னு யோசிச்சுட்டு வாழலாம். அப்படி ஒரு கதை இருக்குது. எப்படி பார்த்தாலும் சூரியன் இருக்காரு அப்படிங்கிறது நமக்கு வந்து மனசுக்குள்ளே. சூரியன் இருக்காருன்னு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, நிச்சயமாக நீங்கள் யாருமே பண்ண மாட்டேன்னு ஒரு கதை சொன்னாங்கன்னா அந்த கதையை கொண்டுகிட்டு சூரியன்கிட்ட போகலாம் அப்படிங்கிற மாதிரியான ஒரு உறவு முறை எண்டத்துக்குள்ளே இருக்குது. ரொம்ப நன்றிண்ணே. அப்புறம் வந்து இந்த படத்தோட டைரக்டர் பர்சன் எனக்கு அவர் வந்து ஒன்று சொல்லணும். ஏன்னா ரொம்ப பெரிய விஷயமாக நான் பார்க்குறேன். அந்த படத்தோட இது வெப் சீரிஸோட ஒரு ப்ரெஸ் மீட்டில் அவர் பேசினார். நான் ஒரு பிளாப் டைரக்டரு, விமல் ஒரு பிளாப் ஹீரோ, அப்புறம் வந்து ப்ரொடியூசர் ஒரு பிளாப் ப்ரொடியூசரு, நாங்கள் 3 பேரும் சேர்ந்து ஒன்று பண்ணியிருக்கோம், நீங்கள் வந்து பாருங்களேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொன்னார். நிஜமாகவே அது பெரிய விஷயமா இருந்துச்சு. எல்லோரும் சிரிச்சுட்டு ஆஃபீஸில் பேசிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நான் வந்து மாமன்னன் ஷூட்டிங்கில் இருந்தேன். உதய் சார் தான் என்கிட்ட சொன்னார், விடுதலை இது விலங்கு சீரிஸ் பார்த்தீங்களான்னு கேட்டார். நான் சீரிஸ்லாம் பெருசாக பார்க்க மாட்டேன் சார் அப்படின்னா, டைம் இல்லை அப்படின்னு சொன்னேன். இல்லை அது நீங்கள் பாருங்களேன் அப்படின்னு சொன்னார். டெய்லி மாமன்னன் ஷூட்டிங்கில் நான் வந்து டெய்லி நைட்டு உட்காந்து பார்த்துட்டே இருந்தேன். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு. ஏன்னா நம்ம எதிர்பார்க்கவே இல்லைல்ல. நம்ம என்ன நினைப்போம்னா, நம்மக்கிட்ட இருக்க சில விஷயங்களை வச்சுக்கிட்டு நம்ம இது இவ்வளோ தானே இருக்கும், இதானே இருக்கும்னு நினச்சிட்டே இருப்போம். அவ்வளோ சர்ப்ரைஸாக இருந்துச்சு, லைவாக இருந்துச்சு. வெப் சீரிஸ் பார்த்துட்ருக்கோம் அப்படிங்கிற மைண்ட் செட்லாம் போய் ஒருத்தர் இவ்வளோ ஆழமாக இவ்வளோ விஷயங்களை யோசித்து இவ்வளோ மெனக்கிட்டு ஒரு பெரிய தோல்விக்கு அப்புறம் இவ்வளோ மெனக்கிட்டு இதை பண்ணியிருக்காரு அப்படிங்கும்போது பெரிய விஷயமாக பார்க்கப்பட்டுச்சு. அதுக்கப்புறம் இந்த படத்தை பார்க்கும்போது எனக்கு தெரியுது, அதை எதையும் யோசிக்காமல் சூரியன்கிட்ட வந்து கதை வாங்கி அந்த கதையை இவ்வளோ கலர்ஃபுல்லாக இப்போ சொன்னார் ரவிக்குமார் சொன்னார், எந்த அடையாளத்துக்குள்ளேயும் சிக்காமல் விலங்கு மாதிரி வெப் சீரிஸை பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மாமன்னு ஒரு படம் எடுக்கிறாரு. இதில் வந்து பாண்டியராஜ் சார் பேர் போட்டுக்கலாம், அதுக்கப்புறம் பொன்டாம் சார் பேர் போட்டுக்கலாம், அவருக்கு பேரும் போட்டுக்கலாம். ஏன்னா கலர் டோன்லாம் அப்படி தான் இருக்குது. ஆனால் படத்துக்குள்ளே போனால் அந்த டைரக்டர் இருப்பார் அப்படின்னு சொன்னார். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. எதை பற்றியும் யோசிக்காமல் எந்த அடையாளத்துக்கும் சிக்காமல் சூரியனை கூப்பிட்றாரு, ஒரு கதை பண்ணுறோம், இந்த கதை நான் பண்ணுறேன் அப்படின்னு பண்ணியிருக்காரு. நிச்சயமாக அந்த படம் ஒரு பெரிய வெற்றி படமாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது சந்தேகமே இல்லை. ஏன்னா ஒரு வெற்றி படத்துக்கு யாரெல்லாம் தேவையோ அவங்க எல்லாருமே இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க. யாரெல்லாம் தேவைன்னு நான் சொல்கிறது வந்து திறமையானவர்களுக்கு மட்டும் கிடையாது. ஒரு நல்ல விஷயம், நல்ல மனிதர்கள் ஜெயிக்கணும்னு நம்பக்கூடிய ஆட்கள் நம்ம பக்கத்தில் இருக்க நினைப்போம்ல, அப்படியாப்பட்ட மனிதர்கள்லாம் இந்த படத்துக்குள்ளே இருக்காங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுக்கப்புறம் ஐஸ்வர்யா அவங்க ஃபஸ்ட் மீட் யாரெல்லாம் ஞாபகம் இருக்குது, லண்டனில் பார்த்தேன்னு நினைக்கிறேன். ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு. இன்றைக்கி இங்கே பார்க்கும்போது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. அங்கே பார்த்ததுக்கும் இங்கே பார்த்ததுக்கும் ஆச்சரியமாக இருக்குது. உண்மையாகவே சொல்கிறேன். நீங்கள் இப்போது சினிமாவை நீங்கள் இந்த படத்தை நீங்கள் ஓகே பண்ண விதம் ஒன்று இருக்கும்ல, அது அந்த ப்ராசஸை நினச்சிக்கிறேன். அந்த ப்ராசஸில் நீங்கள் நம்புகிற விஷயம் நடக்கணும்னு நினைக்கிறேன். இந்த ப்ராசஸ் இப்போ நீங்கள் வச்சுருக்க ப்ராசஸ் மூலமாக சினிமாவுக்குள்ளே நீங்கள் அடையணுங்கிற இலக்கு சீக்கிரமாகவே அடையணும்னு நினைக்கிறேன். அதுக்கு வாழ்த்துக்கள். அப்புறம் கெத்து ஒய்ஃபு ஏன் சொல்கிறேன் அப்படின்னா, உங்களை பற்றி தான் பேசிகிட்டே இருந்தார் என்கிட்ட இவர் சூரியன். ஒரு வார்த்தை சொன்னார், அதை இங்கே சொல்லணும்னு நினைக்கிறேன். ட்ரெய்லர் பார்த்து 2 பேர் பேசிகிட்டு இருந்தோம். தமிழ் சினிமா இருக்கிற வரைக்கும் அந்த பொண்ணு நடிக்குங்க அப்படின்னு சொன்னார். சீரியஸாக சொன்னார். நான் சொன்னேன் வந்து அந்த அக்கா கேரக்டர் அப்படின்னு சொன்ன அக்கான்னு சொன்ன அடுத்த செகண்டே அவன் வந்து ஐயோ எப்பா பெத்தாரே அது அந்த பொண்ணு இருக்க இந்த பிசாசுங்க, அது நீங்கள் எழுதி வச்சுக்கோங்க தலைவா. அந்த பொண்ணு வந்து நம்ம தமிழ் சினிமாவில் படம் கடைசியாக எவ்வளோ நாள் எடுக்காங்களோ அவ்வளோ நாள் அந்த பொண்ணு நடிக்கணும்னு நடிச்சிட்டே இருக்கும். அவ்வளோ பிசாசுன்னு சொல்லி என்கிட்ட சொல்லிட்டு இருந்தார். உங்களை பற்றி மட்டும்தான் பேசிகிட்டு இருந்தார், ரொம்ப நேரம் பேசிகிட்டு இருந்தார். ஏன்னா இந்த படத்தை வந்து நான் கேட்டேன், தங்கச்சி கேரக்டர் எப்படி பண்ணாங்க அப்படின்னு கேட்டேன், அக்கா கேரக்டர் எப்படி பண்ணாங்கன்னு கேட்ட அடுத்த செகண்டு ஃபுல் ட்ரெய்லருக்குமான மொத்த எமோஷன்லையும் உங்களை பற்றி மட்டுமே சொல்லிட்டு இருந்தார். நிச்சயமாக அந்த படத்துக்கான அது எனக்கு புரிஞ்சிக்க முடியுது அதை. ஏன்னா ஒரு சூரியனை மாதிரி ஒருத்தர் வந்து அக்கா அப்படிங்கிறது அவர் கதை. அது இந்த நாங்கள்லாம் வந்து சொந்த கதை தூக்கிட்டு அலைஞ்சிட்ருக்கோம். அதனால் எங்களுக்கு தெரியும் ஒரு கேரக்டர் எப்படி சூஸ் பண்ணணும். ஆப்போசிட்டாக கனெக்ட் ஆகாத ஒரு ஆள் இருந்தாங்கன்னா அது தலையை வெடிச்சிற மாதிரி ஆகிடும். நான் படம் பண்ணும்போது அப்படி தான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் சூஸ் பண்ணுற கேரக்டர், நான் தேர்வு செஞ்ச கதாபாத்திரங்கள், நடிகர்கள் ஏதோ வகையில் விலகி நின்றாங்க அப்படின்னா அன்றைய நாள் எனக்கு வந்து மோசமான நாளாக இருக்கும். ஒன்று நான் அவங்களுக்கு சைக்கோவாக தெரியுவேன், இல்லை அவங்க எனக்கு சைக்கோவாக தெரியுவாங்க. அது எனக்கு என்ன பண்ணே தெரியாது. அப்புறம் போய் கெஞ்சுவேன், போய் நைட்டுக்கான போய் கெஞ்சுவேன். அது எங்கள் அம்மா அப்படிம்பேன், அது எங்கள் அக்கா அப்படிம்பேன், அது எங்கள் அண்ணன் அப்படிம்பேன். ஏன்னா அப்படியே தூக்கி வச்சிருவோம் முன்னாடி. அது நீங்கள் வேறு யாரும் கிடையாதுங்க, அது எங்கள் அண்ணன், அதனால தான் உங்கள்கிட்ட அப்படி வேலை வாங்குறேன் புரிஞ்சுக்கோங்கன்னு சொல்லுவேன். ஏன்னா நிஜ மனிதர்களை நம்ம கதாபாத்திரங்களாக மாற்றும் போது நமக்கு தாங்கிக்க முடியாது சில விஷயங்களை. ஒரு சினிமாவுக்காக எக்ஸ்பீரியன்ஸ்க்காக ஒன்று பண்ணுறோம் அப்படின்னா அது ஓகே. நமக்குள்ளே வலியை ஏற்படுத்திய நம்மளை ரொம்ப நமக்குள்ளே இத்தனை நாள் தங்கி போன ஒரு கேரக்டரை
இத்தனை நாள் நம்மளை வந்து நமக்குள்ளே உலுக்கி உரமாகி என்னைக்காவது என்னை வெளிக்காட்டிட மாட்டேயா அப்படின்னு ஏங்கிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ் அது எல்லாமே. அந்த கேரக்டர்ஸை நம்ம வந்து போர்ட்ரேட் பண்ணும்போது அது சரியாக பண்ணலை, அதுலேருந்து ஏதோ ஒன்று கூட தென்பட மாட்டேங்குது அப்படின்னா அது பெரிய பெயின். கேரக்டர்ஸ்ட்டை ஒவ்வொரு நடிகர்கள்ட்டையும் எங்களை மாதிரியான கிரியேட்டர்ஸ் எதிர்பார்க்குறது என்னென்னா, நான் நினச்சிக்கிட்டு இருக்க கேரக்டர்ஸ், அந்த கேரக்டர்ஸோட ஆட்டிடியூட், அந்த கேரக்டர்ஸோட ஏதோ ஒரு தன்மை இந்த நடிகர்கள்ட்ட வெளிப்பற்றாதான்னு இயங்குவோம். அப்படி வெளிப்படுத்தக்கூடிய அத்தனையும் வெளிப்படுத்தக்கூடிய நடிகர்கள் தான் அந்த படத்தில் இருக்காங்க அப்படிங்கிற ஒரு பெரிய சந்தோஷம். அதுக்கெல்லாம் டானா ராஜ்கிரண் சார் இருக்கார். சார் ரொம்ப என்ன சொல்கிறது, அம்மா அது சொல்ல முடியாது சார். நாங்கள் இப்போ அந்த இடத்துக்கு வந்துட்டு எல்லாருமே நிறைய பேசின மாதிரி இருக்கும். கிட்டத்தட்ட எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குது, நம்ம கலைஞர் 100 நிகழ்ச்சியில் தான் அவங்க கூட உட்காந்துருந்தேன் ஒரு 3 hours. அப்போ நீங்கள் என்கிட்ட பேசினது, வடிவேல் சார் நீங்கள் நானும் 3 பேரும் பேசிக்கிட்டது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது சார். அதாவது இத்தனை நாள் சினிமாக்குள்ளே நீங்கள் இவ்வளோ நாள் இருந்து கிராமத்து கதைகளோட, கிராமத்து மனிதர்களோட அத்தனை வேர்லேருந்து பிடிங்கிட்டு வந்து அது அத்தனையுமே வந்து நீங்கள் கடத்தின விதம் இருக்குல்ல, இது இன்றைக்கி எல்லாமே எங்கள் எல்லாத்துக்குமே வந்து அதுதான் ஒரு மூல பாடமாக இருக்குது. நான் நிச்சயமாக சொல்கிறேன், உங்களோட படங்கள், உங்கள் கிராமத்து படங்களோட உங்கள் படங்கள் பார்க்கும்போது ஒரு கேரக்டரை எப்படி சாதாரணமாக நம்ம கடந்து போகக்கூடிய கேரக்டரை வந்து சாதாரணமாக நம்ம வீட்டில் சாதாரணமாக தெரியக்கூடிய மாமா, சாதாரணமாக தெரியக்கூடிய மதினி, சாதாரணமாக தெரியக்கூடிய அக்காக்கள், இது எல்லாத்தையும் நீங்கள் ரொம்பவே அவங்களுக்கெல்லாம் உயிர் ஊட்டி அவங்களாம் தெய்வங்களாம் மாற்றி விட்ருக்கீங்க. அதோட வெளிப்பாடுகள் தான் மாமன் வரைக்கும் இருக்குது. நிச்சயமாக சொல்லணும்னா உங்களோட பாதிப்பு இல்லாமல் இந்த மாமன்கள்லாம் உருவா வாய்ப்பே கிடையாது, மாமனும் உருவா வாய்ப்பு கிடையாது, வாழையும் உருவா வாய்ப்பு கிடையாது. அதாவது உங்களுக்கு எப்போவுமே நாங்கள் நன்றி கடன் பட்டிருக்கோம். அப்புறம் இந்த டீமில் வேலை செஞ்ச எல்லாத்துக்குமே நன்றி சொல்லணும். எனக்கு ஒவ்வொருத்தர் தனியாக சொல்ல முடியல. விவேக் தெரியும், அவர் கண்டிப்பாக இந்த மாதிரி படத்துக்கெலாம் வந்து என்ன சொல்கிறது, உணர்வு, குடும்பம், உறவு அப்படின்னா இறங்கி வேலை செய்ய அமைச்சிருவார். நிச்சயமாக நல்லா எழுதிப்பீங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். அப்புறம் மியூசிக் டைரக்டர், எனக்கு பேர் தெரில, நிஷாமா, ஓகே. நாங்கள் 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தோம், தமிழ் பேசுவாரா மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்லி. அவர் வந்து தமிழ்லேயே பேசினார். ஓகே சந்தோஷ் பின்னாடி இருந்து பேசிகிட்டு இருக்கேன். நிச்சயமாக நீங்கள் பேசின விதத்திலே புரியுது இந்த கதையை நீங்கள் எப்படி உள்வாங்கிக்கிட்டீங்க அப்படின்னு சொல்லி. நிச்சயமாக உங்களோட ஒரு பெரிய ஜேர்னி தமிழில் ஸ்டார்ட் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப நன்றி, எல்லாத்துக்குமே ரொம்ப நன்றி. நிச்சயமாக அவர் சூரியனுக்கு அவர் வந்து அவரே ஒரு தேரை உருவாக்கி, அவருக்குன்னு ஒரு தேரை உருவாக்கி அந்த தேரில் அவரே ஏறி உட்கார்ந்துட்டு அவரே எடுத்துகிட்டு போயிட்டுருக்காரு. அதனால் அந்த தேரை யாருமே பிடுங்க முடியாது. வாழ்த்துக்கள்ண்ணே, ரொம்ப நன்றி, தேங்க்யூ.